சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி இளவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். என்னன்னு கேட்டோன்னா, நம்மளுக்கு எல்லாம் இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா? இன்றைக்கி அற்புதமான நல்ல பெருமாளுக்குரிய ஒரு உகந்த நாள். இந்த நாளில் பெருமாளை பற்றின ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதுவும் திருப்பதி வெங்கடாஜலபதி அவர் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் நான் அவரைத்தான் கும்பிட்டுட்டு இருந்தேன். அவர் எனக்கு தாய் மாமனாக நினச்சிருந்தேன். அவர் கூட என் கல்யாணத்தை முன் நின்று நடத்தி கொடுத்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவரை பற்றின ஒரு கதை தான் கொஞ்ச நாளாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்ப்போமா? பாரதத்தில் நைமி சாரண்யம் என்ற காடு இருக்கிறது. நமது தேசத்தின் கிழக்கு பகுதியில் கோல்கட்டாவுக்கும் டேராடூனுக்கும் இடையில் உள்ளது இந்த காடு. தற்காலத்தில் பெருமாளின் 108 திவ்ய தேசங்களுக்கு சென்று வருகின்றனர். அந்த தேசங்களில் இதுவும் ஒன்று. இந்த காட்டையே பெருமாளாக கருதி வழிபடுகிறார்கள். திருமங்கையாழ்வார் இங்கே சென்றிருக்கிறார். இவ்வூர் பற்றி பாசுரம் பாடியுள்ளார். தற்போது இங்கே பெருமாளுக்கு கோயில் இருக்கிறது. இந்த வனத்துக்கு புராணங்களில் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. எவ்வித இடைஞ்சலும் இன்றி தவம் செய்ய சிறந்த இடம் எது என்று திருமாலிடம் முனிவர்கள் கேட்டனர். பெருமாள் தனது சக்கரத்தை உருட்டி விட்டு இது எங்கே போய் நிற்கிறதோ அந்த இடமே சிறந்த இடம் என்றனர். சக்கரத்துக்கு நேமி என்ற பெயர். ஆரண்யம் என்றால் காடு. அந்த சக்கரம் உருண்டு சென்று விழுந்த இடம் நேமி ஆரண்யம் என்றானது. பின்னர் இதுவே நைமி சாரண்யம் என்றாகிவிட்டது. இந்த காட்டில் சூதர் என்ற முனிவர் வசித்தார். இவரே புராணங்களுக்கு மூலகர்த்தா. வியாசர் எழுதிய 18 புராணங்களையும் மற்ற முனிவர்களுக்கு உபதேசித்தவர் இவர். இது தவிர எல்லா தெய்வங்களின் வரலாற்றையும் சொல்லி இருக்கிறார். ஒருமுறை நைமிசாரன் 10 முனிவர்கள் சூத முனிவரை அணுகி, சுவாமி, தாங்கள் எங்களுக்கு வேங்கடம் என்னும் மலையில் குடிகொண்டுள்ள ஸ்ரீனிவாசனின் வரலாறை உரைக்க வேண்டும் என்றனர். சூதருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஸ்ரீனிவாசனின் கதையை கேட்டால் சகல பாவங்களும் நீங்கிவிடும். நீங்கள் சரியானதொரு சந்தர்ப்பத்தை எனக்கும் தந்ததுடன் உங்களுக்கும் முக்தி கிடைக்கும். பக்தியுடன் கவனமாகவும் யார் இதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறப்பில்லை. நீங்கள் முற்றும் துறந்த முனிவர்கள், உலக வாழ்வு பற்றிய கவலை இல்லாதவர்கள். எனவே உங்கள் கவனம் சிதற வாய்ப்பில்லை. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு கூட இந்த கதையை கவனமாக கேட்டால் போதும். அவர்களுக்கு செல்வ வளம் சித்திக்கும். வாழ்வுக்கு பின் ஆனந்தமயமான வைகுண்டத்துக்கும் செல்லும் பாக்கியம் பெறுவார்கள் என்று சொல்லி கதை சொல்ல ஆரம்பித்தார். இந்த உலகிற்கு ஸ்ரீனிவாசன் வருவதற்கு காரணமாக நாரத முனிவர்தான். அவர் ஓரிடத்தில் இருக்க மாட்டார். நாரம் என்றால் தண்ணீர். ஆம், பசியாலும் களைப்பாலும் மயக்கமடையும் ஒருவனுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தால் போதும், போகும் உயிர் திரும்பிவிடும். நாரதரும் அப்படியே. கலகங்கள் செய்வதாவது உயிர்களுக்கு நன்மை தந்து விடுபவர். அதனால்தான் தண்ணீர் போல் உயிரூட்டுபவர் என்ற பெயரில் அவரது திருநாமம் அமைந்தது. தேவர்களின் நல்வாழ்வுக்காக அசுரர்களிடையே கலகத்தை உருவாக்கி அல்லது அவர்களை இக்கட்டில் சிக்க வைக்கும் உபயாயங்களை சமயோச்சிதமாக செய்யும் தைரியசாலியும் கூட. பிரம்மனின் புத்திரர் இவர். எந்நேரமும் நாராயண மந்திரத்தை சொல்பவர். அவர் ஒரு நாள் தன் தந்தையை காண பிரம்மலோகம் வந்தார். அப்போது இந்திரனின் தலைமையில் தேவர்களும் தங்கள் குறைகளை சொல்ல அங்கு வந்திருந்தனர். அதனால் சரஸ்வதியின் வீணாகானம் கேட்ட அவர்கள் மெய்மறந்து நின்றனர். நாரதர் பிரம்மாவிடம், தந்தையே, திருமால் கிருஷ்ணாவதாரம் எடுத்த பிறகு பூமியில் மீண்டும் பிறக்கவில்லை. இதனால் பாவிகள் உலகில் அதிகரித்து விட்டனர். இதற்கு மூல காரணம் செல்வம் சேர்க்கும் ஆசை. செல்வ ஆசை மண்ணாசையும் பெண்ணாசையும் தூண்டிவிடுகிறது. உலக மக்களில் நல்லவர்களை காப்பாற்றவும் பாவிகளை சீர்திருத்தவும் மீண்டும் அவர் அவதாரம் எடுத்தால்தான் பூலோகம் பிழைக்கும். எனவே திருமாலை இவ்வுலகில் பிறக்கச் செய்வதற்குரிய கோரிக்கையை தாங்கள்தான் அவரிடம் எடுத்து சொல்ல வேண்டும். படைத்தவர்க்கு உயிர்களை பாதுகாப்பதிலும் பொறுப்பிருக்கிறதல்லவா என்றார். பிரம்மா நாரதரிடம், மகனே, நீ கலகக்காரன் என்பது ஊரறிந்த உண்மை. இன்று தந்தையிடமே கலகம் செய்ய வந்திருக்கிறாய் போலும். நீ சஞ்சல லோகங்களிலும் சஞ்சரிப்பவன். சகல சக்திகளையும் தவத்தின் மூலமாய் பெற்றவன். நீ நினைத்தால் சகலமும் நடந்து முடிந்துவிடும். திருப்பார்கடல் முன்னால் நாங்கள் செல்ல முடியாது. ஜெய விஜயர்கள் தடுத்து விடுவார்கள். பகவானின் அனுமதி பெற்ற கரையில் நின்றே அவரை தரிசிக்க முடியும். நீ அப்படியா? அவரது திருவடி தரிசனத்தை கடலில் நின்றே காண்பவன் நீ. மேலும் உன் வாயில் நாராயண நாமம் ஒலித்து கொண்டே இருக்கும். சக்திமிக்க உன்னாலேயே அது முடியுமே. நீயே போய் நாராயணனை பார் என்றார்.
ஒருவரிடம் ஒரு விஷயத்தை சொல்லும் முன்பு பிறர் சொன்னதை வைத்து சொல்லக்கூடாது. அதில் முன்பின்னாக விஷயங்கள் இருக்கும். நேரில் போய் பார்த்து கேட்டறிந்தால் சரியான தகவலை பெறலாம். நாராயணனிடம் புகார் சொல்லும் முன்பு பூலோகத்தின் நிலைமையையும் நேரில் கண்டறியவும், நாராயணன் அங்கு பிறப்பதற்கு ஏற்ற இடத்தையும் அவரை பிறக்கப் போவதை முன்கூட்டியே முனிவர்களுக்கு அறிவிக்கவும் நாரதர் பூலோகம் வந்தார். எத்தனையோ லோகங்கள் இருப்பதாக புராணங்களில் சொல்லப்பட்டாலும் இந்த பூ உலகில் பெயரில்தான் பூ இருக்கிறது. பூ மணக்கும் தன்மையும் வாடும் தன்மையும் உடையது. மலர்ந்த பூவை காணும்போது மனம் மகிழ்கிறது. இதுபோல் நல்லவர்கள் பலர் தங்கள் செயல்பாடுகளால் இவ்வுலகை மகிழச் செய்கிறார்கள். அதனால் இதே உலகில் பிறந்த வேறு சிலரோ தங்கள் செயல்பாடுகளால் உலகை வாடச் செய்கிறார்கள். கெட்டவர்கள் செய்யும் கைங்கரியத்தால் உலகமே வாடத்தான் செய்கிறது. இதனால் இந்த உலகை பூலோகம் என்றார்கள். இத்தகைய அருமையான உலகத்தை வாழ வந்தவர் நாரதர். மற்ற தேவர்கள் இங்கு வந்திருக்கலாமே, அவர்கள் பூமிக்கு வராமல் இவர் இங்கு வந்ததன் காரணம் என்ன? நாளைக்கு பார்ப்போமா? ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.